சரி வாங்க, எல்லா காலத்தோடையும் மிகப்பெரிய இன்ஜினியரிங் மர்மங்கள்ல ஒன்னான கீசாவின் பெரும் பிரமிட பத்தி கொஞ்சம் ஆழமா அலசி பாப்போம். யோசிச்சு பாருங்க. 2 மில்லியனுக்கும் அதிகமான கல் பாலங்களால இத கட்டியிருக்காங்க. சில பாலங்களோட எடை ஒரு டபுள் டெக்கர் பஸ்ஸை விட அதிகமா. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதோட துல்லியம் தான். திசை காட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இதோட 4 பக்கங்களையும் கிட்டத்தட்ட கச்சிதமா வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு திசைகளுக்கு நேரா கட்டியிருக்காங்க. அப்போ நம்மளோட முக்கியமான கேள்வி இதுதான். இத ஒரு 4600 வருஷம் பழமையான, இன்னும் தீர்க்கப்படாத ஒரு வழக்கா நினைச்சுக்கோங்க. நாம இப்போ இது சம்பந்தமா இருக்கிற முக்கியமான தியோரிகளை விசாரிக்க போறோம். சரி, முதல்ல இந்த பிரம்மாண்டமான திட்டத்தை யார் ஆர்டர் பண்ணாங்கன்னு பாப்போம். அவர்தான் பேரோ கூஃபு. தன்னை ஒரு கடவுள் ராஜாவா பார்த்தவரு. தன்னோட மறுபிறவி வாழ்க்கைக்காக ஒரு அற்புதமான, எப்பவுமே அழியாத ஒரு வீட்டை கட்டணும்னு ஆசைப்பட்டாரு. அவரோட கட்டிடக் கலைஞர் ஒரு பெரிய மேதை, பேரு ஹெமியோன்னு. அவர்தான் இதுக்கு முன்னாடி யாருமே பாத்துறாத ரொம்பவே சிக்கலான, அதே சமயம் பாதுகாப்பான ஒரு டிசைனை உருவாக்கினாரு. சொல்லப்போனா இது கட்டிடக்கலையில ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல். ஆனா, இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அவங்களுக்குன்னு ஒரு டெட்லைன் இருந்துச்சு. ஹெமிவோன் இந்த முழு பிரம்மாண்டமான கட்டமைப்பையும் வெறும் 20 வருஷத்துக்குள்ள கட்டி முடிக்கணும்னு இலக்க வச்சிருந்தாரு. யோசிச்சு பாருங்க, வெறும் 20 வருஷம்தான். அப்போ எப்படி அவங்க இத சாதிச்சாங்க? வாங்க, நம்மளோட முதல் கேஸ் ஃபைல திறக்கலாம். சரிவு பாதை தியரிகள். எல்லாரும் முதல்ல யோசிக்கிற விஷயம் ஒரு பெரிய வெளிப்புற சரிவு பாதை தான். ரொம்ப சிம்பிள். கற்களை அந்த சரிவு பாதை வழியா மேல இழுத்துட்டு போறாங்க. பிரமிட் உயர உயர சரிவு பாதையும் நீளமாவும் உயரமாவும் போய்கிட்டே இருக்கும். ஆனா இந்த தியரிய கொஞ்சம் உன்னிப்பா பார்த்தா ஒரு பெரிய சிக்கல் தெரியுது. இந்த சரிவு பாதையோட அளவே கிட்டத்தட்ட பிரமிட கட்டுற அளவுக்கு ஒரு பெரிய வேலையா இருந்திருக்கும். அது மட்டும் இல்ல, அவ்ளோ பெரிய ஒரு அமைப்பு இருந்ததுக்கான எந்த ஒரு தோல்பொருள் தடையும் இதுவரைக்கும் கிடைக்கல. அப்போ ஒருவேளை நாம தப்பான இடத்துல தேடிட்டு இருக்கோமோ? ஒருவேளை அந்த சரிவு பாதை பிரமிடுக்கு வெளியே இல்லாம உள்ளே இருந்திருந்தா? பிரெஞ்சு கட்டிடக் கலைஞர் ஜீன் பியர் ஹூடின் முன்வச்ச இந்த புரட்சிகரமான யோசனை நம்மள வேற ஒரு கோணத்துல சிந்திக்க வைக்குது. ஹுடீனோட தியரி ஒரு 2 கட்ட செயல்முறை. முதல்ல பிரமிடோட அடிப்பகுதியில இருக்கிற கனமான கற்களை தூக்க ஒரு சின்ன வெளிப்புற சரிவு பாதை. அதுக்கப்புறம் அந்த வேலை முடிஞ்சதும் வேலைய முடிக்கிறதுக்கு ஒரு புத்திசாலித்தனமான உள் சரிவு பாதைய அமைச்சிருக்காங்க. ஒரு பார்க்கிங் கேரேஜ்ல வண்டி ஏறி போற மாதிரி பிரமிடுக்குள்ளேயே சுத்தி சுத்தி போற ஒரு பாதை. இந்த தியரிக்கு ஒரு பலமான ஆதாரமும் இருக்கு. பிரமிடோட பக்கத்துல ஒரு குறிப்பிட்ட உயரத்துல எதுக்குன்னே தெரியாம ஒரு வெட்டு இருக்கு. ஹூடின் என்ன சொல்றாருன்னா, அந்த உள் சரிவு பாதையில பெரிய கற்களை திருப்புறதுக்கு ஒரு திறந்த மூளை தேவைப்பட்டிருக்கும். அந்த வெட்டு சரியா அந்த இடத்துல தான் இருக்குன்னு சொல்றாரு. இது அவரோட தியரியோட கச்சிதமா பொருந்ததில்ல. சரி, இப்போ அடுத்த கேஸ் ஃபைலுக்கு போலாம். ஒருவேளை இந்த மர்மத்தோட திறவுகோல் செறிவு பாதையாவே இல்லாம தண்ணீரா இருந்தா என்னாகும்? 2024ல நடந்த ஒரு ஆய்வு ஒரு அசத்தலான யோசனைய சொல்லுது. ஒரு ஹைட்ராலிக் லிஃப்ட், அதாவது பிரமிட்டோட மையத்துல ஒரு பெரிய குழாய் அமைச்சிருக்காங்க. அதுக்குள்ள தண்ணிய நிரப்பி அதோட நீர்மட்டத்தை ஏத்தி இறக்குறது மூலமா ரொம்ப குறைவான ஆட்களை வச்சே பெரிய பாறைகளை மேல தூக்கியிருக்கலாம். ஆனா விஞ்ஞான உலகத்துல நிறைய பேர் இத சந்தேகத்தோட தான் பாக்குறாங்க. குறிப்பா முன்னணி எகிப்தியாளர்கள் இந்த மாதிரி ஒரு குழாய் பெரும் பிரமிட்ல இருந்தறதுக்கு எந்த ஒரு தொல்பொருள் ஆதாரமும் கிடைக்கல, அதனால இந்த தியரி முழுக்க முழுக்க தப்புன்னு சொல்றாங்க. சரி, இப்போ நாம சில தியரிகளை பார்த்துட்டோம். ஆனா கதை இதோட முடியல. நாம உண்மைய நெருங்கிட்டோம்னு நினைக்கிற ஒவ்வொரு தடவையும் நம்ம சிந்தனையே மாத்துற மாதிரி புதுசு புதுசா சான்றுகள் கிடைச்சிட்டே இருக்கு. சமீபத்துல 2024ல ஆராய்ச்சியாளர்கள் ஒரு முக்கியமான விஷயத்த உறுதிப்படுத்தியிருக்காங்க. அது என்னன்னா, ஒரு காலத்துல நைல் நதியோட ஒரு கிளை பிரமிடுகளுக்கு ரொம்ப பக்கத்திலேயே ஓடிட்டு இருந்திருக்கு. இதனால பெரிய பெரிய கற்களை எப்படி கட்டுற இடத்துக்கு கொண்டு வந்தாங்கங்கிற மர்மம் ஓரளவுக்கு தீர்ந்துருச்சு. ஆனா அந்த கற்களை எப்படி செங்குத்தா மேல தூக்குனாங்கங்கிற மிகப்பெரிய கேள்வி இன்னும் அப்படியேதான் இருக்கு. அது மட்டும் இல்ல, பெரிய வெற்றிடம்னு ஒண்ணு இருக்கு. 2017ல நவீன டெக்னாலஜிய பயன்படுத்தி பிரமிட்குள்ள ஒரு பெரிய மறைக்கப்பட்ட வெற்றிடம் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஆனா அது என்ன, எதுக்காக அங்க இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியல. பாருங்க, அவங்க கட்டின பிரமிட் இங்க இருக்கு. ஆனா அதோட ப்ளூ பிரிண்ட்ஸ் எங்க? கூஃபுவோட மம்மி எங்க? அந்த பெரிய புதையல் எங்க? அந்த பெரிய வெற்றிடத்தோட நோக்கம் என்ன? கடைசியா எந்த கட்டுமான கோட்பாடு தான் சரியானது? இந்த வழக்கு இன்னும் முடிவுக்கு வரவே இல்ல. அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா,
4600 வருஷம் கழிச்சும் இந்த பழமையான அதிசயம் அதோட ரகசியங்களை கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு. இது நம்மள ஒரு விஷயத்தை யோசிக்க வைக்குது. அடுத்து நாம என்னவெல்லாம் கண்டுபிடிக்க போறோம்?